ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் சரண்யா. இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பருப்பை ஊற வச்சிடலாம். நான் 2 பேருக்காக பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறேன். அதுக்காக 1/2 கப் எடுத்து 1.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சின்ன பச்சை மிளகாவும் சோம்பும் சேர்த்து இதை அரைச்சிடலாம். நல்லா பேஸ்டா அரைக்க வேண்டாம். பருப்பு வடைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அது மாதிரி 1-2 அரைச்சிக்கலாம். இதுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுக்கிறேன். இத குழம்புல சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுல குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள், கறிவேப்பிள்ளை, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இத சின்ன சின்ன உருண்டையா செஞ்சு எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சாச்சு தனியா. முன்னாடி கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருந்தோம் குழம்புல சேர்க்கறதுக்காக. இப்போ அத தண்ணியில கலந்து வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல கடுகு, வெந்தயம், கறிவேப்பிள்ளை சேர்த்துடலாம். இப்போ இதுல பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர நல்லா வதக்கிருங்க. இதுக்கப்புறமா மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், இப்போ மிளகாய் தூள் சேர்த்துடலாம். தனியாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல புளி கரைசல் சேர்த்துடலாம். கூடவே நம்ம பருப்பு உருண்டை பண்ணும்போது கொஞ்சமா மாவு எடுத்து தண்ணியில கலந்து வச்சிருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ செஞ்சு வச்ச உருண்டைய ஒன்னொன்னா சேர்த்துடலாம். உருண்டைய சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இத 10 நிமிஷம் கழிச்சு ஒவ்வொரு உருண்டையா மெல்ல திருப்பி போட்டுருங்க. இதுல தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்க்கலாம், பட் நான் சேர்க்கல. அவ்வளோதான், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் இட்லி பேன்ல வச்சு பருப்பு உருண்டைய அவிச்சு அதை சேர்த்துப்பாங்க குழம்புல. பட் இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.